அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. நம்ம ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும், வாராகி தேவியை இஷ்ட தெய்வமாக வழிபடுபவர்கள் செய்ய வேண்டிய மற்ற ஆன்மீக சௌட்சம பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கடினமான சூழ்நிலைகள் என்று ஒரு காலம் நிச்சயமாக இருக்கும். அது எந்த மாதிரியான துன்பமாகவும் இருக்கலாம். தொழில் செய்யற இடத்துல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், இல்ல அது மாதிரி படிக்க போறவங்களுக்கு காலேஜ்ல இருக்கலாம், பயணம் செய்யற இடத்துல ஒரு பஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல யாராலையாவது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு துன்பம் இருக்கும். இது எப்படா நம்மளை விட்டு போகும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இந்த நாள்ல செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாள்ல மதியம் ராகு கால நேரத்துல இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க. நீங்க எதற்காக செய்றீங்களோ, என்ன நினைச்சு என்ன வழிபாடு நீங்க முன்னிறுத்தி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்றீங்களோ, கண்டிப்பா அந்த பிரச்சனை வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக தீருங்க. நாம் எத்தனை சொன்னாலும் ஒரு சிலர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு நம்ம புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம், நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இது போன்ற சூழ்நிலைகள் கூட நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால நிச்சயமாக மாறுங்க. டைம் சொல்லியாச்சு. பூஜை அறையில ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி பானகத்தை பிரசாதமாக வைங்க. ஒரு நிறை நாளில அரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியும் எடுத்து பூஜை அறையில வைங்க. நிறை நாள்னா உலக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, படி அரிசி வளர்ப்போம்ல, அந்த படி எடுத்து அதுல அரிசி எடுத்து பூஜை அறையில வைக்கணும். இது எல்லாமே ராகு கால நேரத்துல தான் செய்யணும். வச்சுட்டு அந்த அரிசி மேல நீங்க கைய வைக்கணும். அந்த அரிசி மேல உங்களுடைய உள்ளங்கைய வச்சு ஓம் தும் துர்க்காயை நமக, ஓம் தும் துர்க்காயை நமக, இந்த மந்திரத்தை 111 முறை சொல்லணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில பாத்தீங்கன்னா அந்த அரிசியானது ஒட்ட ஆரம்பிக்கும். ஒரு சில அரிசிகள் ஒட்டு, எல்லாமே ஒட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. 111 முறை நீங்க சொல்லும் போது ஒரு 1-2 அரிசி ஒட்டும். அப்ப நீங்க அப்படியே கையை எடுக்கும் போது அந்த அரிசியை கீழே போட்டுறாதீங்க. அந்த உங்க கையில இருக்கு இல்லையா, அந்த அரிசி எடுத்து ஒரு வெத்தலையில போட்டு மடிச்சு உங்க பர்ஸ்லயே வச்சுக்கோங்க. அது ஒரு அரிசியா இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம், அல்லது 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கையில ரொம்ப வெறுத்து நிறைய ஒட்டி இருக்கலாம். அந்த அரிசியை மட்டும் நீங்க கறந்து கொண்டு கீழே போட்டுறாம அந்த அரிசி எடுத்து வெத்திலையில போட்டு மடிச்சு நீங்க பர்ஸ்லயோ இல்ல பணம் வைக்கிற இடத்துலயோ, அதாவது நீங்க வெளியில போகும்போதெல்லாம் அது உங்க கூட இருக்கணும், அதை மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன எந்த தொந்தரவுமே உங்களுக்கு நிச்சயமா வராது. ராகு கால நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. மீதி அரிசியை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க, இல்லை அப்படின்னா தானமா கொடுத்துருங்க. உங்க வலது கையில ஒட்டிய அரிசியை மட்டும் எடுத்து உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எதிரி தொல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது, துன்பம் அப்படிங்கிறதும் நிச்சயமா இருக்காது. யாராவது உங்களை காயப்படுத்த எய்த்தாப்புல வந்தா கூட வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை இந்த ஒரு வரி மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ரொம்ப எளிமையான விஷயத்த இந்த பதிவுல பார்த்தோம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.